ஹீரோக்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, வீர சாகசம் செய்த நபர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, ஹீரோயின், ஹீரோக்கள், கதாநாயகன், கதாநாயகி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் பொங்கலுக்கு கூட என்ன படம் வரப்போகுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பேன். உன்னுடைய பார்வைகள் வேறையாக இருக்கு இல்லையா, உங்ககிட்ட நான் கண்டிப்பா இதை சொல்லியே ஆகணும். சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கே, நான் ஆசிரியர். எந்த பெண் தன்னுடைய வலியையும் வேதனையையும் துக்கத்தையும் துயரத்தையும் வாயை திறந்து சொல்லக்கூட முடியாத அளவுக்கு மௌனமாக தலையை குனிஞ்சிட்டு தன்னுடைய சோகத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நிமிர்ந்து பார்த்தா கண்கள் கலங்கி இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே அப்படிங்கிற நேரத்தில் நிற்கிறாள். அவளுடைய துன்பத்தையும் அவளுடைய வலியும் அவ சொல்லாமலேயே புரிந்து கொண்டு அவளுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை செய்துவிட்டு நிமிர்ந்து நன்றி அப்படிங்கிற வார்த்தையை கூட வாங்காம அந்த இடத்த விட்டு ஒரு நபர் போயிட்டாரு அப்படின்னா அந்த ஆணுக்கு மட்டும்தான் ஆண் என்று பெயர், அதற்கு மட்டும்தான் ஆண்மை என்று பெயர். புரிஞ்சுக்க, இந்த வயசுல புரியணும். பெரிய விஷயம், மிக மிக பெரிய விஷயம். கேட்டு வாங்குற கைத்தட்டலே இல்லை இது. நீயா கைத்தட்டின? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கு தாழ்வு மனப்பான்மை. எப்போ வரும் தெரியுமா? உள்ளாடைகள் போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லாம போகும்போது கைகாலெல்லாம் நடுங்கும். பேருந்துக்காக ஓடி வரும்போது பேருந்துல உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்மளை பார்க்குற பார்வையை பார்க்கும்போது பூமி பழந்து உள்ள போயிட மாட்டோமான்னு தோணும். இந்த வயசு அப்படிப்பட்ட வயசு. கூச்சம் இருக்கும், தயக்கம் இருக்கும். உன் உடம்பை பத்தி உனக்கே ஒன்றும் சரியா புரியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க. அப்போ அந்த வலியை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். அண்ட் யூ கால் தட் ஹீரோயிசம். அதற்குத்தான் வீர சாகசம்னு பேர். நம்ம வேற யார் யாரையோ ஹீரோ ஹீரோயின் சொல்றோம் இல்லையா. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போய் தேடிப்பார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெப்ஸ்டர் டிக்ஷனரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஆங்கிலத்துறை ஆசிரியர்கிட்ட கேட்டாலும் சரி, வெப்ஸ்டர் டிக்ஷனரியோ ஆக்ஸ்போர்டோ கேம்பிரிட்ஜோ எந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் ஹீரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு வீர சாகசம் செய்யும் நபர் அப்படின்னு தான் இருக்குமே தவிர நீயும் நானும் யாரை ஹீரோன்னு சொல்லி கொண்டாடுறோமோ, யாருக்கெல்லாம் ஃபேன் கிளப் வச்சிருக்கோமோ அது அல்ல. அப்போ உண்மையான ஹீரோ யாருன்னு எடுத்தா, வீட்டில் காலையில் உனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, நீ சிரிக்கலையோ, அம்மா போயிட்டு வரேம்மா நீ ஒரு வார்த்தை கொடுக்குறியோ இல்லையோ, அது அத்தனையும் சகிச்சுக்கிட்டு காலையில் குழந்தை வந்து தட்டில் உட்காரும் பொழுது உனக்குன்னு ஒரு உணவை தயார் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்மணி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஹீரோன்னு புரிஞ்சுக்கோ. வண்டர்ஃபுல் ஹீரோ. அப்பா பெரிய ஹீரோ, ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள், மருத்துவர்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள், செவிலியர் மிகப்பெரிய ஹீரோக்கள், காவல்துறையில் நிற்கிறவங்க எங்கேயாவது டிராஃபிக் ஜாம் ஆகி குறுக்கும் நெடுக்கும் சம்பந்தமே இல்லாம ராங் சைட்ல காதுல மொபைலை வச்சுக்கிட்டு தலையை ஒரு பக்கமா சாச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டக்கூடிய, சாலை விதிகளை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அதை எதிர்த்துட்டு போறவங்க யாராவது இருந்தா, நம்ம அப்பா உட்பட, வண்டியில கொண்டு வந்து அப்பா நம்மளை விடும்போது காதுல மொபைலை வச்சுக்கிட்டு தலையை இப்படி சாச்சுக்கிட்டு ராங் சைட்ல வராருன்னா தோலை தட்டி சொல்லு, அப்பா வண்டியை ஓரமா நிறுத்துங்கப்பா. எங்க சிவிக்ஸ்ல படிச்சது வேற. இன்னைக்கு வந்த பெண்மணி சொன்னாங்க, நீ சொன்னா உங்க அப்பா கேட்பாரு, அம்மா சொன்னா கேட்கிறாரோ இல்லையோ, நீ சொன்னா கண்டிப்பா கேட்பாரு. ஏன்னா எல்லாமே மகள் அதிகாரம் தான் எல்லார் வீட்லயும். அதனால நீ சொன்னா கேட்பாரு. ஹெல்மெட் போடாம வண்டி எடுத்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பா கேட்பாரு. அப்பா வண்டியை தொடும்போது ஹெல்மெட்டை கொண்டு போய் நீ கொடுத்தேன்னா கேட்பாரு. நீ போய் சொல்லு. அப்படி சாலை விதிகளை மீறி வரும்போது, இல்லை தீபாவளியோ பொங்கலோ ரம்ஜானோ அல்லது கிறிஸ்மஸோ புது வருடமோ எல்லாரும் கொண்டாட்டத்தினுடைய அந்த மூட்ல இருக்கும்போது, மனதில் இருக்கும் பொழுது, அங்கே நடுவில் நிற்கக்கூடிய அந்த காவல்துறையில் நிற்கக்கூடிய அதிகாரி இருக்காரு இல்லையா, எல்லாரையும் மறுபடியும் வழிநடத்தி அந்த டிராஃபிக் போலீஸ் நம்ம வீட்டில் அப்படி ஒரு நபர் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பார். கால் கடுக்க நிற்கக்கூடிய அந்த நபரை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். உனக்கு தெரியும், அத்துமீறும் பொழுது எல்லாரையும் ஒரு அத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி இருக்கும். ஹீ இஸ் அ ரியல் லைஃப் டைம் ஹீரோ. எப்பொழுதுமே குழந்தைங்கிட்ட நான் சொல்வேன், இராணுவத்தை பற்றி இந்த நிறைய தடவை இங்கே சொல்லிட்டு தான் போயிருக்கேன் நான். நீயும் நானும் இப்படி உட்காந்துருக்கும் போது எல்லையில் காவலுக்கு நிற்கக்கூடிய யாருடைய கணவனோ, யாருடைய மனைவியோ, யாருடைய அம்மாவோ, யாருடைய அப்பாவோ, ஏன்னா பெண்கள் எல்லாரும் இராணுவத்தில் வந்தாச்சு. ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்கு போய் தேடிப்பாரு, எந்த பெண்மணிகள் நின்னாங்க அப்படின்னு பாரு. அப்படிப்பட்ட பெண் வீராங்கனைகள் அத்தனை பேரும், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், எல்லையில் நீயும் நானும் இங்கே உட்காந்துருக்கும் போது காவல் காத்துட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் லைஃப் டைம் ஹீரோஸ். எல்லாத்தையும் விட வந்த உடனே பாராட்டணும்ல உங்களை. பள்ளிக்கூடம் இவ்வளோ அழகா இருக்குடா அப்படின்னு சொன்னோம் தானே. பள்ளிக்கூடத்தை துப்புரவா வைக்கக்கூடிய உங்களுடைய துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஹீரோக்கள். கைத்தட்ட உங்களுக்காக. ரைட். அடுத்த தடவை அவசரமா நீ பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது பின்னால ஒரு ஆம்புலன்ஸோட சத்தம் கேட்கும். கண்டுக்காம வழிவிடாம நிற்போம் நாம. யாரோ சம்பந்தமே இல்லாத ஒரு நபருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு தலைதறிக்கிற வேகத்துல
ஒத்துழைக்காத சமுதாயத்துக்கு நடுவில் ஊடே பாஞ்சு அந்த டிரைவர் ஓட்டிட்டு போறாருல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இறங்கி அவரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் யாரும் வந்து அவர் கையை பிடிச்சு நன்றி சொல்றது இல்லடா. ஆனா உன் குடும்பத்தை விட அதிகமாக அந்த உயிரை காப்பாற்றணும் ஓடக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இஸ் a லைஃப் டைம் ஹீரோ. ரைட்? இது மனசுக்கு வந்துருச்சுன்னா இப்போ உழுதாச்சு, மனதை களையெல்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா விதை போட்டால் மட்டும்தான் செடி மலரும், விதையே போடாமல் விட்டால் களைகள் மண்டும். நல்ல எண்ணங்கள் மனதில் விட்டால் மட்டும்தான் செடி வளரும். நல்ல எண்ணங்களே இல்லாமல் பார்க்காம போயிட்டோன்னா களை வரும். இப்போ களை எடுக்கிற வேலையை பார்த்தாச்சு, துப்புரவெல்லாம் பண்ணியாச்சு, கண்டிப்பாக குளத்தையும் ஏரியும் தூர்வாரியாச்சு. இனி என்ன சொன்னாலும் மனதுக்குள்ளே போய் இறங்கியே ஆகணும், இறங்கிடும். சரியா? இப்போ உங்கள் லைப்ரரியில் இந்த புக் இருக்கான்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பாக வாங்கணும். ஒரு காப்பி அல்ல, நிறைய காப்பி கண்டிப்பாக உங்களால் வாங்கி வைக்க முடியும். அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறேன். எப்பொழுதும் நான் வரும்போது சொல்லுவேன், குழந்தைங்க கையில் ஒரு சின்ன ஒரு நோட் புக் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை அவசரமாக இருந்தாலும், யார் பேசுறதுக்கு வந்தாலும், ஆஹா இன்னைக்கு நமக்கு கிளாஸ் இல்லை அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதற்கு நடுவில் கையில் சின்ன குறிப்பேடு ஒன்று வேணும். அப்துல் கலாம் ஐயாவும் அதுக்குள்ளே வருவார், சுந்தர் பிச்சையும் அதுக்குள்ளே வருவார். நீங்கள் ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகள் அத்தனையும் செஞ்ச சந்திரயான் அனுப்புகிற நபர்லேருந்து அத்தனை பேருமே அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. 26 வந்தாச்சு, 21ஆம் நூற்றாண்டு கால் பகுதி முடிஞ்சாச்சு. அப்படின்னாலும் சாதனைகள் இந்த தலைமுறையோடது இன்னும் குறைவாக தான் இருக்கு. அப்போ இந்த பூமர் அப்படிங்கிற ராட்சதர்கள் தோளில் நிற்கும் போது உங்கள் உலகம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். சரி, அதனால ஒரு குட்டி குறிப்பேடு ஒன்று கையில் தயார் பண்ணி நீயவே புதிதாக நோட்டு வாங்காது. என்ன புத்தகத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 1998 வந்த புத்தகம். நம்ம 2026 இருக்கோம் கண்ணமா. 1998 வந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வரதுக்கு பெரிய காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை உலகத்துக்கு வந்தது. Y2K ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று வந்தது. இன்னைக்கு போய் தேடப்போற Y2K. 2K அப்படின்னா 2000, Yனா இயர் 2000. நம்ம 2026 இருக்கோம். 1998 வந்த புத்தகம் அது. இந்த புத்தகம் வரதுக்கு காரணமாக இருந்தது, எல்லாரும் பயந்தது என்னன்னா, கணினியில கடைசியாக இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை தேதி எப்படி போடுவோம் தெரியுமா? அந்த காலத்தில் செக்லீஃப் ஏதாவது ஒன்று இருந்தது, 26 வருஷத்துக்கு முன்னால் பயன்படுத்தின செக்லீஃப் இருந்ததுன்னா பாருங்க, தேதி போட்டுடுவோம். இன்னைக்கு 7னா 07, 01, அதுக்கப்புறம் 2 காலம் தான் இருக்கும். அந்த 2 காலம் இருக்கும்போது நாங்கள் 94, 95, 96, அதான் 19 அப்படிங்கிறதா முன்னால் வருது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 19 விட்டுடுவோம். விட்டுட்டு 95, 96, 97, 98, 99 வந்தாச்சு. 2000 வரும்போது என்ன பண்ண போகிறோம்? வெறும் 00 போட முடியாதுல இந்த 2 காலத்தில். வெறும் 2 0 எப்படி போட முடியும்? 2000 போடணும்ல. எல்லா விதமான கம்ப்யூட்டர்களும் செயல் இழந்துடும் அப்படிங்கிற அச்சம் வந்தபோது அந்த Y2K ப்ராப்ளம், இயர் 2000 பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாது. எல்லாரும் மேலும் கீழும் தவிர்ச்சிட்டு இருந்த போது, பலவிதமான எக்கச்சக்கமான பணத்தை செலவு பண்ணி இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் வந்த போது, சுலபமா ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 காலம் கடைசியில் இருக்கிறத 4 காலமா மாத்துங்க. இப்ப யாரும் எப்படி போடுறதுல தெரியுமா? நீ இந்த டேட் போடுவ 0701, இன்னைக்கு போட்டுட்டு யாரும் 26 தேதி போடுற வழக்கத்தை விட்டுட்டோம். நம்ம இப்ப என்ன போடுவோம்? 2026. அப்படிதான் என்ன பண்ணாங்க, கடைசி 4 காலத்தை மாத்தினாங்க. அப்படி அந்த Y2K ப்ராப்ளம் போச்சு.